எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது புருஷ சுத்தம் தமிழில் விபாகம் 3. அதாவது இதனுடைய ரிஷி பற்றி நாராயண ரிஷி பற்றியும் புருஷருங்கிறது மகாவிஷ்ணு பற்றி எல்லாம் நான் சொல்லியாச்சு. சந்தஸ் அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு எல்லாம் கலப்படமாக இருக்கும். ஸோ அதை பற்றி திருப்பியும் நான் கூற விரும்பலை. இப்பொழுது நேராகவே அந்த வாக்கியங்களுக்கு செல்லலாம். அதாவது இதனுடைய தத்துவங்கள் என்னுடைய கேரளாவில் இருக்கிற சில கிறிஸ்தியானிய நண்பர்களும் நானும் அவர்களும் விவாதித்திருக்கின்றோம், பேசிக்கொண்டிருந்திருக்கிறோம். இது புருஷ சூக்தத்தின் தத்துவங்கள் அவர்கள் கூறுவது பைபிளில் வருகின்றது. இயேசுநாதர் பற்றிய இந்த சாக்ரிஃபைஸ், பலி செய்வது இயேசு, அதை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். அது எந்த இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கலாம். ஆனால் இந்த புருஷ சூக்தம் இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்று கூறலாம் ஆங்கிலத்தில், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதனுடைய மூல அர்த்தங்கள் என்ன என்று பார்க்கலாம். ஏனென்றால் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கால் செய்யலாம் அப்படியே அவர் புகழ்கின்றார் நம்முடைய வேதங்களை பற்றி. எப்படி இந்த இந்துக்கள் இவ்வளவு அழகாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் என்று அவருடைய புஸ்தகத்தில் காஸ்மாஸில் இருக்கின்றது. அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். எப்படி சூரியனுடைய இதெல்லாம் இருக்கின்றது, காலகட்டங்கள் எல்லாம், வருடங்கள் எல்லாம், உயிர்கள் எல்லாம் மிக நல்ல தெளிவாக கூறுகின்றார். லாரன்ஸ் கிராஸ் என்ற பெரிய விஞ்ஞானி இப்பொழுதும் இருக்கின்றார். நாசாவில், அமெரிக்காவில் பெரிய பேராசிரியராக இருக்கின்றார். அவர் இந்த யூனிவர்ஸ் கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படி இதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ஞான மதங்களுடைய அனுசரணையில் எப்படி வருகின்றது, தெய்வீகத்தின் அடிப்படையில் எப்படி வருகின்றது என்று நாம் பரிசீலனை செய்யலாம். இப்பொழுது மந்திரங்களை கூறுகின்றேன். சாசனா நசனே அபி அது முடித்தோம். தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः சஜாதோ அத்யரிச்யதா பశ్చాத் பூமி மதோ புரः யத் புருஷேண ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வதா வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம் கிரீஷ்ம இத்வஷரத்தவிः சப்தாஸ்யாசன் பரிதயः த்ரிசப்த சமித கிருதாः தேவா யத் யஜ்ஞம் தன்வானாः அபத்னன் புருஷம் பசும் தம் யஜ்ஞம் பரிஹி க்ஷிப்ரௌக்ஷன் புருஷம் ஜாதமக்ருதः தேன தேவா அயஜந்தா சாத்யார்ஷயஸ்சயே. இதோட நான் முடிக்கிறேன். தஸ்மாத் விராட ஜாயதா. அந்த தஸ்மாத்துங்கிறது சகதௌத்தை தம் தௌதான் தேனதாபியாம் தைஹி தஸ்மை தஸ்மா, அவனிடம் இருந்து. பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், ராமசப்தம் தான். ராமாத், ராமனிடம் இருந்து. தஸ்மாத் அது தேர்ட் பர்சன் பாங்க. அகம் ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த மாதிரி அவனிடம் இருந்து. தஸ்மாத் விராட ஜாயதா, விராட அஜாயதா. விராஜுங்கிறது ராஜ் தான், ராஜ ஜகாரந்த சப்தம் தான். அது ராட்டன்னு அப்படி வரும், டா வரும், மூணாவது டா. அது பிரதம புருஷத்தில் ஏக வச்சனத்தில் வரும், மாறும், உருவங்கள் மாறும். அப்புறம் ராஜக ராஜ்யெல்லாம் வரும், நிறைய இருக்கிறதுல. நீங்கள் அந்த விபக்தியெல்லாம் படிக்கணும் மாணவர்கள்லாம். விங்கிறது உபசர்க்கம். இப்போ ஆங்கிலத்தில் கிரேட்டு, கிரேட்டஸ்ட்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி வி ராஜானா பெரிய ராஜா. அந்த மாதிரி அஜாயதா அவர் உருவத்திற்கு வந்தார், அவர் ஜீவனத்திற்கு வந்தார், அவர் வந்தார், எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தார், இருத்தலுக்கு வந்தார். அதான் அர்த்தம். தஸ்மாத் பிறகு விராட்ட அஜாயதா வந்தார், அஜாயதா. தஸ்மாத் விராட ஜாயதா விராஜக அதிபூர்ஷ. விராஜக, அந்த விராஜகங்கிறது பெரிய ராஜான்னு நினச்சிக்கலாம். அந்த ராஜாக்கே ஒரு ராஜான்னு சொல்றதே கிரேட். அவன் பெரிய, எல்லா விதத்திலும் சிறந்தவன், சக்தி வாய்ந்தவன், கெட்டிக்காரன் சொல்ற மாதிரி தான். அதான் ராஜான்னு வந்தது, சம்ஸ்கிருதேந்து வர்றதுதான் அந்த வார்த்தை. விராஜோ அதி. அதி அதே உபசர்க்கங்கள் தான் நிறைய. இந்த வி உபசர்க்கம் தான், 22 உபசர்க்கங்கள் இருக்கு. வி, அந்த வி உபசர்க்கங்கள் தான். அதியும் அதிபூருஷக, அதி பெரிய அதி, அதி புத்திசாலிலாம் நம்ம சொல்றோம். தமிழ் வார்த்தை தான், தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதம் எடுத்தது அந்த அதி. அதுவும் 22 உபசர்க்கங்கள்லாம் உட்பட்டது அதி. பூருஷக. புருஷக ஏன் வரலன்னு சில மாணவர்கள் கேட்கலாம். பூருஷக எப்படி? அது ஸ்வரங்களுக்கு கட்டுப்பட்டது. மீட்டர் நான் சொல்கிறோம் இல்லையா, சந்தஸ் ராகம் நம்ம இழுக்கிறோம் இல்லையா, அதுக்காக பூருஷ. பூர் ப்ளஸ் உஷ. பூருங்கிறது புறம், புறங்கிறது ஒரு இடம், இருக்கிற இடம். உஷங்கிறது இருத்தல், உஷித்வா, நான் இருந்து விட்டே. துவா பிரத்யத்தில் நம்ம பேசுவோம், அகம் தத்திர உஷித்வா, இங்கே வந்தேன், தத்திர ஆகத்தவான், ஆமாம் தத்திர ஆக மயா அப்படின்னு சொல்லுவோம். அகம் ஆகச்சாமின்னு, உஷித்வா அங்கே இருந்துட்டு இங்கே வந்தேன். அதே மாதிரி உஷ. ஸோ புருஷாவுக்கு பதிலாக பூருஷக வரும். ஏன்னா அது வேதத்துக்கு ஒரு விதிவிலக்கு,
ஸ்வரங்களுக்காக மீட்டர். தஸ்மாத் விராட ஜாயதா, விராஜோ அதிபுருஷக தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அதிபுருஷகலாம் ஒன்றும் விவரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தஸ்மாத் விராட ஜாயதா வந்தார், விராடக டாதான் வரும். தஸ்மாத் அவனிடமிருந்து, யார் அந்த புருஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் முடிந்து போன அந்த வாசகங்களிலிருந்து, தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபுருஷः ச ஜாதோ அத்யரிச்சதா. அவன் ஜாத்தக இருத்தலுக்கு வந்தான், எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தான். உலகினுடைய உயிரினங்களாக பார்ப்பதற்காக இருத்தல், நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, உலகம் சரீரம்லாம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் நத்திங், அதுதான் அர்த்தம் இல்லை. லாரன்ஸ் கிராஸ் சொல்கிற மாதிரி. ஸோ தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः ச ஜாத்தோ அத்தியரிச்ச. ஜாத்தகங்கிறது ஜாத்தம்லாம் போகிறதுனாக்கா அதுவும் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அர்த்தம். தாத்துலேருந்து வரத்துல நம்ம எடுத்துக்கணும். அது ஜாத்தம்லாம் வரும். ச ஜாத்தோ அத்தியரிச்சித, அதி பிளஸ் அரிச்சியத. அத்தியன்னு எப்படி வருது, ஆதேச இதி பிளஸ் அத்திர இத்தியத்திர நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அப்போ நம்ம பார்த்தோம். அதி பிளஸ் அரிச்சியத. அதிங்கிறது திருப்பியும் தாத்து, இது உபசர்கம் தான். 22ல் அதிக்கிரமிய, அது ஓவர்டேக் பண்ணிட்டு எப்படிலாம் வருது பாருங்க. எந்தெல்லாம் உபசர்க்கங்கள்லாம் எங்கெங்க அதிக்கிரமிய, அதை ஓவர்டேக் பண்ணி சர்பாஸ், அதை ஜம்ப் பண்ணிட்டு போறேன்னு சொல்ற மாதிரி தான். அதை ஓவர்டேக்னு வச்சுக்கலாம், அதை கடந்து செல்வது. அதி அரிச்சியத்தை, ரிச் தான் தாத்து. அரிச்சிதங்கிறது ரொம்ப கிளீன் பண்றது, உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறது, பியூரிட்டி, கிளீன்சிங் த பாடி, உடம்பை அதிசுத்தமாக வைக்கிறது. அதாவது அந்த புருஷன் அதிசுத்தம், யாகத்துக்கு வர புருஷன் அதிசுத்தம், அழுக்கற்றவன், மாசற்றவன். அதான் அதிரிச்சியத்தை. அது பாடி மட்டும் இல்லை, அப்படியே எல்லாமே அந்த எவ்ரிதிங் இஸ் பியூரிட்டி தான், பியூர் தான் அதில் கான்செப்ட். அதனுடைய மூல தத்துவமே சுத்தம், மாசற்றது, அழுக்கற்றது, இழுக்கற்றது. தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः ச ஜாதோ அத்தியரிச்சத. அவ்வளோ அரிச்சத, ரிச் தாத்து, அவ்வளோ கிளீன்ஸ் பண்ண, சுத்தமாக பியூரிஃபைங் த பாடி. தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः ச ஜாதோ அத்தியரிச்சத. பశ్చాத் பூமி மதோ புரः. பశ్చాத் பூமி, அத்தः புரः. பశ్చాத்னா பிறகு. சாதாரண ஹிந்தியில் நிறைய பశ్చాத் நீங்கள் ஹிந்தியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஃப்ரம் தட் ஆஃப்டர்வர்ட்ஸ், பிறகு. பశ్చాத் பூமி, அத்தः புரः. புரஹங்கிறது கிழக்கு, பூரபா ஒரு பশ্চিমமா. ஹிந்திலெல்லாம் பশ্চিমங்கிறது மேற்கு, பூரங்கிறது கிழக்கு. அப்போ இந்த எர்த்து, நம்முடைய உலகம் மேற்குலேருந்து கிழக்க பார்த்து தான் சுற்றுறது. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். இந்த சென்டர் ஈக்குவேட்டரில் இருந்தாக்கா அப்போ கிழக்கு தானே உதிக்கிறான். அப்போ கிழக்கு உதிக்கிற மாதிரி, சூரியனை பார்க்குற மாதிரி உதிக்கிற மாதிரி சொல்கிறார் அந்த புருஷன். பశ్చాத் பூமி அத்தக, தேர் ஆஃப்டர் அத்தகங்கிறது அப்புறம், பிறகு அத்தக, அதனால புரக, அப்படி நிறைய யூஸ் பண்ணலாம் அந்த அத்தகங்கிறது. அப்போ பశ్చాத் பூமி மதோ புரக யத் புருஷேன ஹவிஷா. இந்த ஹவிஷால தீர்க்க சொரிதம் மீட்டர். எதுனா அதுன்னு அர்த்தம். யஹனா அவன், யானா அவள், எவள், சாரி அவள் இல்லை, அது சா, எவள், கொஸ்டின் மார்க், வினா கேட்கிறது. எது புருஷேன ஹவிஷா, புருஷன் வித் த புருஷா, ஆள் ஓடுவுடன் 3வது விபக்தி, புருஷேன. ஹவிஷாவும் 3வது விபக்தி, ஹவிஸ் சகாராந்த 3வது விபக்தி. ஹவிசினால, அவிசினுடன், அவிசினோடு, புருஷனோடு. யத் புருஷேன ஹவிஷா தேவா யக்யமதன்வதா. தேவாங்கிறது நம்ம தேவர்கள் சொல்றதெல்லாம் சும்மா ஒரு மனுஷன் வந்து இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் காஸ்மிக் ஃபோர்ஸஸ், பிரபஞ்சத்தினுடைய வெவ்வேறு சக்திகள். சூடு ஒரு சக்தி, காற்று ஒரு சக்தி, மழை ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் அலைகள் ஓடுது, அது ஒரு சக்தி. எல்லாத்துக்குமே பிரதான சக்தி, முக்கிய சக்திகளும் உபரி சக்திகளும் உண்டு. 33 தேவர்கள்லாம் சக்திகள், சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ். அதான் தேவர்கள்லாம் காட்ஸ், இந்த கடவுள்கள்லாம். அதெல்லாம் தப்பான இந்த மொழிபெயர்ப்பினால் வேண்டாத அபிப்பிராயங்கள் வருகிறது. நமக்கு பரமாத்மா தான். ஆனால் தேவர்களுடைய ஆதரவு,
உதவி கண்டிப்பாக வேணும். ஒரு டாக்டரோட உதவி வேணுமா இல்லையா ஒரு மருந்துக்கு? இல்லைன்னா நமக்கு டக்குன்னு நாளைக்கு ஒரு வேலைக்காக ஒரு நம்ம நேர்காணலுக்கு போகிறோம், உதவி வேணுமா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அது ஒரு சின்ன தேவை. நாய் கூட உதவுறது. எங்கள் ஊரில் ஒரு பாம்பை கடிச்சு 2 செத்து போயிருக்கு. அந்த குழந்தை உயிர் அழுதுன்னு இருந்திருக்கு. அந்த தாயார் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த நாய் தானே அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கு. அப்போ அது ஒரு தேவன் தானே. அதுதான் இந்த தேவர்கள் வந்து வெவ்வேறு இருக்காங்க. தேவர்கள் கடவுள்கள் அல்ல, பரமாத்மா வேற, தேவர்கள் வேற. அப்போ எப்படி தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः சஜாதோ அத்யரிச்யத பశ్చాத் பூமிமதோ புரः யத் புருஷேன ஹவிஷா தேவா யஜ்ஞம் அதன்வதா. தேவர்களும் யஜ்யத்தை அதன்வதா அ ப்ளஸ் தனு ப்ளஸ் அத அதுனு வத்தான்னு வரும். அது அதன்வதா வந்து என்ன? எண் சந்தில ஊவும் ஆவும் போனா வா ஆயிடும். அதான் அத்தன் வத்தான்னு வருது மாணவர்களுக்காக. அத்தன் வத்தான்னு என்ன அர்த்தம்? அது வந்து லங்ல கார பாஸ்டன்ஸ், பூதகாலம், நடந்து முடிஞ்சா இம்பர்ஃபெக்ட் லுங்கில் நடந்து கொண்டு இருந்தது, கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இதெல்லாம் சரியான உங்களுக்கு மொழிபெயர்ப்புகள் கிடைக்காது. இட்ஸ் கால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சம்ஸ்கிருதம். இப்போ என்னது? எக்ஸ்பேண்டிங், ஸ்ப்ரெட்டிங். இந்த பிரபஞ்சம் நிக்கல, எக்ஸ்பேண்டிங், ஸ்ப்ரெட்டிங், விரிவடைந்து கொண்டே செல்கின்றது, அகன்று கொண்டே விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. அதைத்தான் எட்வின் ஹபிள்ஸ் டெலிஸ்கோப்பில் 1930-40 அவன் வந்து ஹபிள்ஸ் டெலிஸ்கோப் தொலைநோக்கியை வச்சு பார்த்து, ஆஹா இந்த யூனிவர்ஸே எக்ஸ்பேண்ட் ஆகுதுப்பா, யூனிவர்ஸே விரிவடைந்து கொண்டு போகின்றது. ஒரே யூனிவர்ஸ் கிடையாது, அது விரிவடைந்தே போய். எப்படி பார்த்தான்? நட்சத்திரத்தோட இன்ஃப்ராரெட் ரேஸ்னு ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தால் நாளைக்கு அந்த இன்னைக்குன்னா நான் அவன் இதெல்லாம் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். இடம் மாறி இருக்கு, பக்கத்து இடத்துக்கு போயிடுச்சு. அதே இடத்துலேருந்து அந்த நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் வந்து வேற பக்கத்து இடத்துல தாவி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பார்க்குறேன் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டிங். அதுதான் எயின்ஸ்டீன் நம்பினார். அதனால தான் எயின்ஸ்டீன் அவருடைய ஜென்ரல் தியரி ஆஃப் 2வது தியரி எழுதினார். முதல் தியரி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, 2வது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அவர் கான்ஸ்டன்ட்னு ஒரு சி ஆட் பண்ணிட்டார். E = mc² ப்ளஸ் ஒரு சியை போட்டார். ஏன்னா அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடைகிறது, ஒரு அளவில் இல்லை. அதுதான் தன்வதா. இது தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷः சஜாதோ அத்யரிச்யத பశ్చాத் பூமிமதோ புரः யத் புருஷேன புருஷனுடன் ஹவிசுடன் யத் புருஷேன ஹவிஷா தேவ யஜ்யம் அதன்வத. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. யஜ்யங்கிறது பிரபஞ்சம். அதன்வதா வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம். வசந்த காலம் அவனுடைய அஸ்ய ஆசீத் அஜ்யம் இருந்தது. ஆஜ்யம்னா நம்ம நெய்ன்னு சொல்லுவோம். நெய் உரிக்கிற நெய்யில் அந்த கட்டையாக இருக்கிற நெய், அந்த தயிரோடு இருக்கிற நெய்ன்னு வச்சுங்களேன். வசந்த காலமாக இருந்தது அவனுடைய ஆசீது ஆஜ்யம். இந்த ஆஜ்யத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோ. வசந்தோ அஸ்யா, அஸ்ய ஆசீது ஆஜ்யம், அந்த நெய்யி. வசந்தோ வசந்த காலம், வசந்தோன்னு ஒரு வசந்தக பிளஸ் அஸ்ய, அது வசந்தோ ராமக ஜெயதி ராமோ ஜெயதி பார்த்தோம் இல்லையா, விசர்க சந்தியில லோபக. வசந்தோ அஸ்ய சீதாஜ்யம் கிரீஷ்மஹ இத்மஹ ஷரது ஹவிஹி. கிரீஷ்ம காலம் இந்த இதுலாம் ஏற்றுறது, நெருப்பேற்றுறது, ஃபியூலிங் வித் ஒரு தீப்பொட்டினால நீங்கள் ஏற்றுறது பேர் இத்ம டு ஃபியூல். ஒரு விறகெல்லாம் இருக்குல்ல அதை ஏற்றுறது, கிண்டிலிங், அதை மூட்டுறதுன்னு சொல்லலாம். கிரீஷ்ம இத்ம ஷரது, ஷரது காலமும் ஹவில. அப்போ இதெல்லாம் மூட்டுறது தான். இது கிரீஷ்ம காலமும் இதனால் வந்தது, வசந்த காலமும் வருது. வசந்தோ அஸ்யா சீதாஜம் கிரீஷ்ம. ஷரதுங்கிறது செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு நவம்பர் வரைக்கும், அந்த 2 மாதங்கள் 6 வசந்த காலம். அந்த 6 சம்ஸ்கிருதத்தில் 6 காலங்கள். அப்போ அதனால் வசந்த காலம், கிரீஷ்ம காலம். இப்போ வசந்த காலத்தில் இயேசுநாதரை ஏப்ரல் 3ஆம் தேதி அவரை சிலுவையில் இறந்தார்கள்பாங்க. அதுதான் என்னுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வசந்த காலத்துக்கு ரொம்ப தத்துவம். ஆனால் இங்கே வந்து பொதுவாக காலங்கள் கொடுக்குறாங்க. வசந்தம், கிரீஷ்மம், இதெல்லாம் அந்த வசந்த காலத்து கிரீஷ்மத்தில் தான் அந்த இத்மம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களெல்லாம் உண்டாக்கின அந்த புருஷன்
எது இந்த யாகத்தின் மூலமாக இது யாகங்கிறது சரியா வெறும் செங்கலை வச்சு அப்படின்னு இல்லை. அது விஷயமே வேற. அது இங்கே ஆங்கிலேயர்கள்லாம் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸுக்கும் அது பலிதானங்களப்பா. இதுக்கும் யாகத்துக்கும் தேவர்களாக காட்ஸ்னு கூப்பிடுறதெல்லாம் தப்பான மொழிபெயர்ப்புகள். வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம் கிரீஷ்ம இத்ம ஷரது ஹவிஹி ஹவிசு யாக குண்டம் ஹோம குண்டம் பெரிய யாகம் கிரீஷ்ம இத்ம எல்லாமே ஹவிஸ்னால, அதாவது லைட்லேருந்து எனர்ஜிலேருந்து எல்லா காலங்களும் வரா மாதிரி சொல்கிறாங்க. கிரீஷ்ம இத்ம சரதவிஹி சப்தாஸ்யா சன்பரிதயா சப்த அஸ்ய சப்தாஸ்யன் ஆசன் இருந்தது பகுவச்சனம். ஆசீத்து ஆஸ்தான் ஆசன் இதெல்லாம் லங்லக்கார சாதாரண பிரதம புருஷ ரூபம். இருந்தது பகுவச்சனம் புரல். சப்த அஸ்ய ஆசன் பரிதய பரிதி ஹரி சப்தம் பரிதி ஹரிஹி ஹரி பரிதி ஹரிஹி பரிதிஹி பரிதி பரிதய பகுவச்சனம் பிரதமா விபக்தி ஃபர்ஸ்ட் விபக்தி. என்ன பரினா அது உபசர்க்கம். பரிசேஷனம் சொல்றோம். சுற்றி பரிதய சுற்றி வைத்தார்கள். பரிதிஹிங்கிறது சமிதி மாதிரி அது விசேஷமான மந்தரிக்கப்பட்ட மரங்கள்னு வைத்துக்கலாம். இமாலய மரங்கள் அது ஒரு ஹர்ப்லேருந்து மூலிகைகள்லேருந்து வர ஒரு மரமாக இருக்கலாம். சப்தம் 7 இருந்தது. பரிதயாக சுற்றளவும். எதுக்கு சுற்றளவு? அந்த ஹோமத்தின் குண்டம். அது எப்பவுமே அந்த சப்தம் ஏன் எடுக்கிறாங்கன்னா லைட்டுக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ்ம்பாங்க ஆங்கிலத்தில். 7 இருக்கு. காமா ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் ரேஸ், ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, மைக்ரோ வேவ்ஸ் இருக்கு. இது 7 இதெல்லாம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ். இது நம்ம இடத்துல சாஸ்திரங்களில் சப்தம் தான் வரும். சப்ததே அக்னே சமிதக சப்த ஜிஹ்வா சப்த ரிஷய எல்லாம் வரும். சப்தம் எடுப்பான் அக்னிக்கு. சப்தாஸ்யா ஆசன் பரிதயாக அந்த பரிதி இந்த 7 சுற்றுக்கு சப்தம் இதெல்லாம் வைக்கிறாங்க. திரிசப்த சமிதி சமித கிருதாக 3 திருப்பியும் 7. இப்போ 7 நான் சொல்ற மாதிரி சப்தபதி கூட சொல்லுவாங்க நம்ம விவாகங்களில். சப்த வச்சு 3 வளங்களும் வருவாங்க, 4 வரலாம். 4 தான் வரணும் சரியா பார்த்தா, 3 வருவாங்க. திரிசப்த சமிதி கிருதாக அதையும் வச்சுட்டாங்க. சமிதியே வச்சாங்க. இந்த திரிசப்த 21 இதில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அர்த்தம். ஏன்னா 3 சப்தார் அர்த்தம் தான். 3 × 7 3 7 பெருக்கினா 21. ஆனால் அப்படி கிடையாது. 3 சப்தக சப்து 7ஆக வைத்துவிட்டு அதில் திருப்பியும் 3ஆக வேற இதை வைக்கிற மாதிரி அவங்க அர்த்தத்தில் எடுத்துக்கணும். 3 சப்த சமிதி 7 வைத்து விட்டு பின்ன சமிதியை 3ஆக வைக்கிறாங்க. 3 தடவை 3ஆக இல்லை 3 தடவை. 3 சப்த சமிதி கிருதாக பண்ணினார்கள். அதான் அர்த்தம். கிருதாக சப்தாஸ்யாசன் பரிதய 3 சப்த சமித கிருதாக தேவாயத் யஜ்யம் தன்வானாக. தேவர்களும் இந்த யஜ்யத்தை தன்வானாக. அது தன்வான ஷானஜ் பிரத்யம் மாணவர்களுக்காக கிருதத்தில் சத்ரு ஷானஜ் பிரத்யம். ஷானஜ் பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். சத்ரு ஆக்டிவ் வாய்ஸ். இது குர்வானாக கிரியமானாக எல்லாம் பாசிவ் வாய்ஸ். வாஸ் கோயிங் ஆன் டூயிங், ஐ ஆம் டூயிங், அஹம் குர்வன் அஸ்மி சத்ரு. அப்போ இந்த தேவா யத் யஜ்யம் தன்வானாகனா என்ன அர்த்தம்னா தேவர் கோயிங் ஆன் எக்ஸ்பேண்டிங். அதுவும் அர்த்தம் தான். அதுதான் தன்வானா. தன் தான் தாத்து. எக்ஸ்பேண்டிங், யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். அப்போ யூனிவர்ஸ் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இல்லை, நிரந்தரமாக ஒரு இடத்துல அளவுடையதாக இல்லை. ஏன்னா நான் கம்ப்யூட்டரை போட்டு அளவு எடுத்துருவேன். அது அளவற்றதுங்கிறோம் பரமாத்மா. அது அப்படியே அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி இவனும் அப்படி தான் சொல்கிறான். எட்வின் ஹபிளும் எயின்ஸ்டீனும் அங்கீகரித்தார் அதை. ஆனால் எட்வின் ஹபிள் அதை சாட்சியாக அதை நிரூபித்து காட்டினான். ஆனால் எட்வின் ஹபிள்ஸ் டெலிஸ்கோப் கூட இப்போ போகுது, எங்கேயோ போயாச்சு அது. தேவாயத் யஜ்யம் தன்வானாக. அப்புறம் பாருங்க, அபத்னன் புருஷம் பசும். அபத்னன் கட்டி போட்டாங்க. அபத்னன் ஆத்மநேபதம் லங்லகாரக பிரதமா விபக்ஷி பகுவச்சனம் ப்ளூரல். பிரதம புருஷன் ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன். அபத்னன் அந்த புருஷனை பசு. அந்த பசுங்கிறதே பசுவைனா மாட்டை
ஆட்டையில் அப்படிலாம் வச்சுக்க முடியாது. எதை அவங்க அந்த அக்னி அந்த இதில் உலகம் உண்டாகிறதுக்கு வேண்டிய இதாக இருக்கின்ற அந்த ஹோமமோ அதற்கு தானம் கொடுப்பதற்காக கட்டி வைத்தார்கள்னு சொல்றோம் அந்த புருஷனை. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த புருஷங்கிறது எல்லா அணுக்குழிலும் இருக்கான். அந்த எல்லா அணுக்குழிலையும் அவன் இருக்கணும்னு சொல்றதுக்காக அது எல்லா அணுக்குழிலையும் அவன் போவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோமம்னு வச்சுக்கிட்டு அதில் அவங்க அதில் தானம் கொடுக்குற மாதிரி எழுதுறாங்க. தம் யஜ்யம் புருஷம் பசும். அப்போ சப்தாஸ்யாசன் பரிதயः த்ரிசப்த சமித கிருதாக தேவாயத் யஜ்யம் தன் வாணாக எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அபத்ரன் புருஷத்தை கட்டி போடுறாங்க. புருஷம் தம் யஜ்யம் பரிஹி க்ஷிப்ரௌக்ஷன். அந்த தம்ங்கிறத அதை அவனை சக தௌத்தே தம் தௌத்தான் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். அவனை தம் யஜ்யத்தை அதுவும் யஜ்யம் அதுவும் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். அந்த அவனை யஜ்யத்தை தம் யஜ்யம் பரிஹிஷி ப்ரௌக்ஷன். பரிஹிஷ்னா என்னன்னா தர்ப. பரிஹிஷினா சப்தமி விபக்தி அதன் மேல. நல்லா புரிஞ்சுங்க. குசாகரசுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்பைகள்லாம் நம்ம சாஸ்திரிகள்லாம் நம்ம சாதாரணமாக வச்சுப்போம். தர்பை இல்லாமல் ஒன்றுமே பவித்திரத்துவம் இல்லை. அதுதான் இந்த வேதங்கள்லேருந்து வரதான். பரிஹிஷிங்கிறது 7வது விபக்தி வருஷம் பரிஹிஷின்னு வரும் சகாரம் அந்த சப்தத்தில். பரிஹிஷி 7th விபக்தி அதில் 7th. பரிஹிஷி ப்ரௌக்ஷன். பிரா உபசர்க பிராச்சீனா வீட் எல்லாம் சொல்லுவோம் நிறைய. பிராச்சீன காலம் பிராங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் மாதிரி. ப்ரௌக்ஷணம் உக்ஷுங்கிறது தெளிக்கிறது. அந்த பிரா அ பிளஸ் ஊ பிகம்ஸ் ப்ரௌ சந்தியில். ஸோ ப்ரௌக்ஷணம் பரிஹிஷி ப்ரௌக்ஷன். உஷுங்கிறது தாத்து ஃபார் ஸ்ப்ரிங்க்லிங், ஃபார் தெளிக்கிறது, தண்ணி தெளிக்கிறதுன்னு வச்சுக்கோ. தம் யஜ்யம் பரிஹி க்ஷிப்ரௌக்ஷன் புருஷம் ஜாதம் அக்ரதः. புருஷம் ஜாதம் அக்ரதः. இந்த புருஷனை அக்ரதலேருந்து வந்தான். ஃப்ரம் த ஃப்ரண்ட். அக்ரே பஷ்யாமி முன்னாடி. அக்ரேன்னு ஃப்ரண்ட் முன்னா. அக்ரதக ஃப்ரம் த ஃப்ரண்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். அக்ரதக டெல்லி தக நான் வருகிறேன்னா டெல்லியிலிருந்து. அக்ரதக புருஷம் ஜாதம். அக்ரதக புருஷத்தை உண்டாக்கப்பட்டது. ஜாத்தம்ங்கிறது ஜன் தாத்துலேருந்து வருது. அதிலிருந்து உண்டாக்கப்பட்டது. கிரியேட் ஆறாரு, உற்பத்தி ஆறாரு, வராரு. இது அந்த அக்னியிலேருந்து தான். ஃப்ரம் நத்திங்கா இது தெரியல. புருஷம் ஜாதம் அக்ரதக தேன விதிம் தேவா அயஜந்தா. இப்போ அந்த புருஷனை எதுன்னு தெரியல. அயஜந்தா எஜ் தாத்து வணங்குதல், யாகம் எஜ் எல்லாம். அயஜந்தா ஆத்மநேபத ரூபத்தில் பகுவச்சனத்தில் ப்ளூரலில் வரும். பகுவச்சனம் பிரதம புருஷம். அயஜந்தா நடந்தது. தேவர் வர்ஷிப்பிங். யாரு? தேன விதிம் தேவா கூட வர்ஷிப்பிங் இந்த புருஷனை. சாத்தியா ரிஷய ச ஏ. ரிஷயஸ்ச ஏ. ரிஷய ரிஷி ரிஷய. சாத்தியா அதனுடன் சாக்கம் சாத்தியம் சார்த்தம். சாத்தியா தேவன் அவனுடன் ரிஷிகளும் இருந்தார்கள். ரிஷயஸ்ச ஏ தோஸ் யஹயௌ ஏ. இவங்களெல்லாம் ரிஷிகளும் எல்லாம் கூட ரிஷிகளும் இருந்தாங்க, தேவர்களும் இருந்தாங்க. அந்த புருஷனை பச்சையாக கூறுப்போனா புருஷனை யாகத்துக்காக கொடுக்கறதுக்கு, தானம் பண்ணுறதுக்கு, யாகத்தில் தானம் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இவங்கள்லாம் இருக்காங்க. புரோக்ஷணம் பண்ணி புருஷனை சுத்தம் தான் அவன். ஆனால் அந்த யாகம் என்னப்பட்டது என்ன, இந்த ஃபோர்ஸஸ் என்னப்பட்டது என்ன, அந்த புருஷனால இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் உண்டாக்குறாங்க. அந்த புருஷன் திருப்பி அந்த ஃபோர்ஸஸ்குள்ளேயே போயிட்டார். புருஷன் அந்த பரமாத்மா எல்லா ஃபோர்ஸஸ்லையும் இருக்கார். அக்னியில் இருக்கார், மழையில் இருக்கார், நீரில் இருக்கார், காற்றில் இருக்கார், கல்லில் இருக்கார், எல்லா ஃபோர்ஸஸ்லையும் இருக்கார். அதுதான் அதோடைய அர்த்தம். He went and mingled inside the forces. God lives in nature. யார்? ஐன்ஸ்டீன். அவர் ஒன்றும் ஒரு காட் ஒருத்தர் என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய வாழ்வினுடைய இதை அவர் பக்ஷபாதம் இல்லாதவர். அவர் ஒன்றும் என் வாழ்வு இன்னும் அவரால் என்னுடைய வாழ்வு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அப்படி நான் நம்பலை. அவர் தான் என் வாழ்வை கட்டுப்படுத்துகிறாருன்னு அப்படி இருக்க முடியாது. காட் லிவ்ஸ் இன் நேச்சர். அதுதான் இது. காற்றில் அணுக்குல
பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கு மனம் நிறைகின்ற பரிபூர்ணம் ஆனந்தமே. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தான் அந்த ஃபோர்ஸஸ். அந்த தேவா அவளோட யாகம் பண்ணுறதுல எல்லாருமே விட்னஸாக இருந்தாங்க. ரிஷயாக எல்லாருமே வந்து சாட்சியாக இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ்குள்ளேயே அவர் மறைந்து போயாச்சு. அவர் எல்லா ஃபோர்ஸஸ்லையும் இருக்காருன்னு அர்த்தத்தில் அந்த தானம் பண்ணுற இடம் தான் அந்த ஹோமகுண்டம்னு வச்சுக்கோ. நம்மளுடைய சிறிய மனதுக்கு அது புரிகிற மாதிரி. அப்போது இதனுடைய தத்துவம் என்னென்னா, இந்த பரமாத்மா எல்லா சக்திகளுடன் அப்படியே அவர் மறைந்து தானமாக கொடுக்கப்பட்டார் அக்னி மூலமாக. அக்னி தான் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸுக்கு பார்ட்டிகிள்ஸ் இன் லைட். ஃபோட்டான்ஸ் அதாவது அணுக்கள், வெளிச்சத்தினுடைய அணுக்களின் பெயர் ஃபோட்டான்ஸ். அதற்கு அழிவே கிடையாது. அது நிரந்தரமானது. அது எல்லாம் பட்சபாதமே கிடையாது. எல்லாம் ஒன்றாகவே இருக்கும். ஒன்று பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்றாக இருக்கும். ஆட்டம்ஸ்னால் ஒன்று வேற மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய தத்துவம். அதாவது இன்னும் அடுத்ததெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும், பார்க்கலாம். தயவுசெய்து என்னுடைய சேனல் நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த புருஷ சூக்தம். ஒரு தத்துவம், ஒரு விஞ்ஞானம், மத தத்துவம் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய நாட்டில் இப்போ யூதர்களும் 2000 வருஷத்துக்கு, புது வருடங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ரோமானியர்கள் ரோமன் காயின்ஸ், ரோமாபுரி நாணயங்களெல்லாம் கேரளா எங்கள் ஊரில் தோண்டி எடுத்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு 180-100 வருஷத்துக்கு முன்னால் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அரேபியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம அலெக்சாண்டர் மட்டும் இல்லை, நிறைய பேரெல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய வேத தத்துவங்கள்லாம் அவருக்கு தெரியப்பட்டது. ஏனென்றால் பைத்தாகரஸே என்னுடைய ஒப்பீனியனில் பலூச்சிஸ்தானில் யாகம் பண்ணுற இடத்துல தான் அந்த யாக வச்சு கணக்கை வச்சு தான் பைத்தாகரஸ் தியரமே எழுதினதாக வரலாறு இருக்கின்றது, நான் ஆராய்ச்சி பண்ண வரலாற்றில். அதனால நிறைய இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய போயிருக்கின்றது. நம்முடைய வேதங்கள்லாம் அவருக்கு புரிந்து கொண்டு இதை எழுதியிருக்கலாம். இப்போ இயேசுநாதருங்கப்பட்டவர் வந்து ஒரு பெரிய தெய்வத்தின் மகன். அவர் கடைசியில் சிலுவையில் அரைக்கப்பட்டார். அவர் மக்களுக்காக சாக்ரிஃபைஸ் தானம் பண்ணப்பட்டார் சொல்லலாம். அதே மாதிரி ஈஜிப்சியன் எட்டிமாலஜிலையும் இருக்குது. அதில் என்ன இருக்குன்றால், அந்த ஹோரஸுங்கிற பையன் இவரை மாதிரி தான், சின்ன பையன். அவன் இயற்கையிலால் வரான் அவன் அம்மா கிட்ட. அவன் அம்மா ஆண் பெண்ணால் வரல, இயற்கையில் வந்து அவன் பிள்ளையாக அவன் அம்மாவுக்கு வரான். அவன் அம்மா அவனை வளர்க்குறாங்க. 30-32 வயசில் அவன் கொல்லப்படுகின்றான். சிலுவையிலேயே எப்படின்னு தெரியல, அந்த கதையில் வரும், இந்த ஈஜிப்சியன் மித்தாலஜியில் வரும். இப்போ இதெல்லாம் வந்து எல்லா கதைகளும் ஒன்றாம் பின்னாடி. ஏன்னா பைபிளே வந்து ரோமானியர்களால் தான் எழுதப்பட்டது என்னுடைய அறிவால். 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த புது வருடம் என்று கூறப்பட்ட பிறகு, நிறைய இயேசுவா என்ற நிறைய புனித மனிதர்கள் நல்லதை செய்யணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும், தீய வழிகளில் போகாதே, காட்டுமிராண்டித்தனமாக இருக்காதே என்று கூறுவதற்காக பல அவதாரங்கள் நிறைய வந்திருக்கலாம். அதில் வந்து சிலதெல்லாம் அப்படி மாற்றி எழுதி ஜாஸ்தி இதெல்லாம். இப்போ சாதாரணமாக புராணங்கள்லாம் நிறைய இன்னும் உண்மையில் நடந்ததில்லை. புராணங்கள்லாம் வந்து ஒரு கதையை வெளிப்படுத்துவதற்காக, ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக புராணங்கள் மூலமாக மக்களுக்கு கூறுகின்றார்கள். சாதாரணமாக ஒரு அம்மா சொல்லுவாங்க, சின்ன பையனை 2 வயசு பையன்கிட்டே தப்பு பண்ணாத கடவுள் வந்து கண்ணை குத்திட்டு வரும்பாங்க. இதை வந்து கடவுளும் கண்ணெல்லாம் அப்படி குத்தவும் மாட்டார். அவன் தப்பு பண்ணாலும் ஆனால் பாலகனுக்கு என்ன தெரிய போகிறது சிறு பிள்ளைக்கு. அதனால் தத்துவத்துக்கு அப்படி சொல்கிறாங்க, நம்ம கண்ணை குத்திட்டு. அதே மாதிரி புராணங்களில் தெய்வம் வந்து ஒரு சுவாமி வந்து தெய்வம் வந்து ஒரு அரக்கனை அழிக்கிற மாதிரினா, நல்லது வந்து இது கெட்டதை வெல்வது போல சித்தரிக்கப்படுகின்ற இது. இப்போ அது மாதிரி நிறைய நம்முடைய தத்துவங்களை எப்படி எடுத்திருக்காங்க என்பது இதெல்லாம் ஒரு ஆதாரம். என்னுடைய ஆராய்ச்சியில் இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். வேத புராணங்கள் அவ்வளோ இருக்கின்றன. இதெல்லாம் தெரியாதவங்க சனாதன தர்மம் ஒழிக்கணும் அதெல்லாம் தெரியாதவங்க சொல்லுவாங்க. இது உள்ளே போனாங்கனாக்கா இன்னும் நிறைய வரும். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்கள்னா தொடர்ச்சியாக வரும். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே.